சென்னை தியாகராய நகரில் பிறந்த 45 நாட்களேயான கண்ணகி நகரை சேர்ந்த தம்பதியின் ஆண் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் குழந்தையை கடத்திச் செல்லும் பெண்ணின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அர்ச்சினி. அதாவது சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியினர் இவர்களுக்கு திருமணமாகி கடந்த 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வந்துள்ளனர். கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தையானது பிறந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று கண்ணகி நகர் பகுதியில் உள்ள அந்த தம்பதியின் வீட்டிற்கு வந்த ஒரு பெண்மணி உங்களுக்கு அரசு திட்டங்கள் பல்வேறு வகையில் நாங்கள் உதவி செய்கிறோம் என்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்றுத் தருகிறோம் என்றும் கூறி அந்த நிஷாந்தி மற்றும் அந்த பிறந்து 45 நாட்களான குழந்தையை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீட்டில் இருந்து அழைத்து சென்று சாலைக்கு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு டி நகர் பகுதிக்கு சென்றுள்ளார். டி நகர் பகுதிக்கு சென்ற பின்பு ஒரு கடையில் நிப்பாட்டி விட்டு ஆட்டோவை அந்த 45 நாட்களான பிறந்த 45 நாட்கள் குழந்தையின் தாயை நிஷாந்தியை 100 ரூபாய் கையில் கொடுத்து குழந்தைக்கு பால் பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி வா என்று கூறி அனுப்பியுள்ளார். குழந்தைக்கு பிஸ்கெட் பால் பாக்கெட் வாங்கி வந்த தாய் வந்து பார்க்கும்போது அங்கு ஆட்டோவும் குழந்தையும் இல்லாமல் சென்றது குறித்து அக்கப்பக்கத்தில் தேடியும் விசாரித்துள்ளார். ஆனால் குழந்தை கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் நிஷாந்தி தனது குழந்தை கடத்தப்பட்டுள்ளது குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் தொடர்ந்து கண்ணகி நகர் போலீசார் 3 தனிப்படை அமைத்து இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தொடர்ந்து அந்த ஆட்டோ எங்கெல்லாம் சென்றது, அந்த குழந்தை யாரை கடத்தி சென்றது என்பது குறித்தும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த பெண்மணி சுமார் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்து, அதாவது நேற்று மதியம் 1:10 மணி அளவில் 45 நாட்களான ஆண் குழந்தையை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் தனது முகத்தை துப்பட்டாவால் மறைத்தபடியும் குழந்தையின் தாய் அந்த பெண்ணின் பின்னால் தனது குழந்தையை தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.